நேற்று லைவ் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிருச்சு. ஆனாலும் அந்த லைவை பார்த்து அதில் ஒரு கேள்வி கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறந்தும் கூட எங்கேயும் மிஸ் ஆன வேர்ட்ஸ் வந்து ஜோஷியத்தில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றதுல நான் மனுஷன் தானே, அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி, just now I saw your video live. You said for Dhanusu Lagna Jadagam Sevai 7th house is different. எக்ஸ்பெக்ஷனல் கேஸ் டிஃபர் பிகாஸ் பவர் இன் கேந்திரம் அமைப்பு. ஓகே, இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, செவ்வாய்க்கு மிதுன வீடு எப்படிங்க பகை வீடு இல்லைன்னு கேட்குறீங்க. இதுதான் உங்களோட கேள்வி. ஓகே, செவ்வாய்க்கு மிதுனமும் கன்னியும் சம வீடு, புதனுக்கு மேஷமும் விருச்சகமும் சம வீடு. ஓகே, இந்த அமைப்புகள்ல பாபர் கேந்திரத்தில் இருக்கலாம். லக்ன யோகராக இருக்கிறாரு. இப்போ என்னதான் செவ்வாய் வந்து பாபர், இந்த பாபர் என்ன பண்ணுவாரு, திருமணத்தை தாமதம் பண்ணுவாரு. அதே நேரத்தில் அந்த செவ்வாய் தான் குழந்தைய கொடுக்கணும் அவருக்கு. யாருக்கு? தனுசு லக்னக்காரருக்கு 5ஆம் பாவக அதிபதி செவ்வாய்னு வருவாரு. அதுக்கு பிறகு குருவினுடைய தன்மை 5ஆம் பாவகம்னு நீங்க பாப்பீங்க. ஆனா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கல்யாணத்தை தாமதம் செய்வாரு, திருமணத்தை தாமதப்படுத்துவாரு. ஏன்னா இந்த செவ்வாய் வந்து இயல்பாக பாபர். அதற்கு பிறகு ஆதிபத்திய ரீதியில லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதிக்கு நண்பர் அப்படின்ற விஷயத்துல வரும். இதுல அவரு பகையா ஆட்சியா உச்சமா அப்படின்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கன்னி வீடும் இந்த வீடும் மிதுன வீடும் செவ்வாய்க்கு எப்பயுமே வந்து சம வீடா தான் சொல்லப்படுதே தவிர பகை வீடுன்னு சொல்லப்படல. அதே செவ்வாய்க்கு ரிஷபமும் துலாமும் ஒரு வகையில பகை வீடு, எதிர் வீடு, எதிர்த்தன்மையான வீடு அப்படின்ற மாதிரி விஷயம் வரும். ஆனா கன்னியும் ஏங்க, ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கணுமா, ஒருத்தருக்கு ஞானம் அதிகமா இருக்கணுமா, ஒருத்தருக்கு தைரியம் அதிகமா இருக்கணுமா, ஒருத்தருக்கு உழைப்பு அதிகமா இருக்கணுமா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவு தேவை, தாம்பத்தியம் தேவை. இது மாதிரியான அமைப்புகளுக்கு தான் எல்லா கிரகமும் படைக்கப்பட்டிருக்கு. சுக்கிரனோட வீடு தாம்பத்தியத்தையும் காமத்தையும் கொடுக்கும். புதனுடைய வீடுகள் அறிவை ஞானத்தை கொடுக்கும். குருவினுடைய வீடு ஆன்மீகத்தை கொடுக்கும். சனியினுடைய வீடு இதை கொடுக்கும், என்னது, உழைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல உழைப்பு எல்லாருக்கும் தேவையில்லைன்ற மாதிரியான சில அமைப்பும், அறிவு பேசிக்காவது கொஞ்சம் அறிவு வேணும்ன்ற ஒரு இடத்துலதான் புதனுடைய வீடுகள்ல செவ்வாய் வந்து சமநிலை அடைவார். ஆனால் அது அவருக்கு எரிச்சல் விடுற வீடு தான். ஏன்னா அது அறிவு புத்திசாலி, நிறைய நாலேஜ் பேசுறவங்க வீடு. இவரு சண்டைக்காரரு. இங்க போய் வளவலான்னு பேசுறது சனினாலும் அறிவை ஒத்துக்கொள்ளாத சில இடங்கள்ல வந்து சனியை வந்துருவாரு, செவ்வாய் வந்துருவாரு. அப்ப இந்த இடங்கள்ல சில விஷயம் பாத்துங்க. இதுல கண்டிப்பாக மிதுன வீடும் கன்னி வீடும் செவ்வாய்க்கு சம வீடு தான். ஓகேங்களா? இதே மாதிரிதான் கும்ப வீடுன்னு வரும், சம வீடு தான் அவருக்கு. அப்ப அந்த சம வீட்டினுடைய தன்மையை பாருங்க. பகைன்றது கடுமையான பகை, கடுமையான எதிர்ப்புன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். அந்த வீட்டுல இருந்தாலே அந்த பிளானட் டென்ஷன் ஆகும்ன்ற மாதிரியான இடங்கள்ல தான் கிரகத்துக்கு அது இதுன்னு வரும், பகை வீடுன்னு வரும். இந்த மாதிரியான கிரகங்களினுடைய உறவுகள் இந்த அமைப்புகள்ல சில விஷயத்த பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஜோசியம் ரொம்ப ஈஸியா இருக்கும். உண்மையிலேயே இன்னொரு விஷயம், நேற்று லைவ் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிருச்சு. ஆனாலும் அந்த லைவை பார்த்து அதில் ஒரு கேள்வி கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறந்தும் கூட எங்கேயும் மிஸ் ஆன வேர்ட்ஸ் வந்து ஜோஷியத்தில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றதுல நான் மனுஷன் தானே, அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.